இப்போ நம்ம சுகர் வந்து மிதே நகரத்துலேருந்து ஜனக மகாராஜா இருந்த ஏரியாவிலேருந்து கிளம்பி வேறு ஏரியாவுக்கு வான சஞ்சாரமாக அந்த சூரியன் சுகருங்கிற சூரியன் அப்படி போயிட்டே இருக்கார். போயிட்டுருக்கும்போது ஒரு ஏரியாவில் வந்து பித்ரு தேவதைகள்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவிலேருந்து பீவரின்னு ஒரு பெண் கிரகம், அந்த கிரகம் வந்து சுகர் அப்படிங்கிற சூரியனால் ஈர்க்கப்பட்டு அவரை சுற்ற ஆரம்பிக்குது. அப்படி அவர் ஒரு ஏரியாவில் இருக்கும்போது இவங்கக்கிட்ட இருந்து வெடித்து செதறின 4 சூரியன்களும் ஒரு பெண் கிரகமும் வெடித்து செதறாங்க அந்த ஏரியாவில். அவங்களுக்கு பேர், இந்த சுகர்கிட்டேருந்து வந்தவங்களுக்கு பேர் கிருஷ்ணன், கௌப்ரமன், பூரிதன், தேவஸ்ருதன். அந்த பெண்ணுக்கு பேர் கீர்த்தி. இந்த பெண்ணு இவங்களே சுற்றிக்கிட்டு இருக்காங்க, சுகரையும் பீவரியவும் சுற்றிக்கிட்டு இருந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து அந்த ஏரியாவில் வந்து விப்ரஜித்தின் மாபெரும் கிரகம் வருது. விப்ரஜித் சிம்ஹிகா அப்படிங்கிறவங்க. இந்த விப்ரஜித்தும் சிம்ஹிகாவும் தான் நம்ம ராகு கிரகத்தின் தாய் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராகுவோடு சேர்ந்து ஒரு 101 நிழல் கிரகங்கள் இருக்குது. அந்த நிழல் கிரகங்களில் இன்னொரு ராகு போலவே இன்னும் பெரிய கிரகம் வந்து ஒரு அணு அப்படிங்கிற கிரகம் அந்த குரூப்பில் இருந்துச்சு. அந்த அணு அப்படிங்கிற கிரகத்தோட போய் இந்த கீர்த்திங்கிற கிரகம் ஜாயின் ஆகி அவங்க தனி சோலார் சிஸ்டமாக அவங்க ஃபார்ம் ஆகி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே சுகர் பீவரி மட்டும் இருக்காங்க. அப்படி சுகர் கிளம்புறார் வான சஞ்சாரமாக தனியாக. அப்படி நம்ம கைலை, நம்ம சிவன் இருக்கிற ஏரியாவில் கைலை மலை, கைலாயம் சொல்கிற அந்த ஏரியாவுக்கு வரும்போது இவரோட ஈர்ப்பு விசையில் அந்த கைலாயம் மலையே ஆடுதான். அந்த அவரோட ஈர்ப்பு விசை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த புல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கைலை மலைங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமான ஏரியா. அந்த ஏரியாவே வந்து பயங்கரமாக அவரோட அந்த புல், அவரோட அந்த ஈர்ப்பு விசையில் வந்து ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க.